பிரைஸ் லார்ட். இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. எதினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்றார்? பதில், உங்கள் பாரம்பரியத்தினாலே. கேள்வி 2. வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எந்த தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது? பதில், ஏசாயா தீர்க்கதரிசி. கேள்வி 3. எது மனுஷனை தீட்டுப்படுத்தாது? பதில், வாயுக்குள்ளே போகிறது. கேள்வி 4. எது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? பதில், வாயிலிருந்து புறப்படுகிறதே. கேள்வி 5. எதெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும்? பதில், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம். கேள்வி 6. குருடருக்கு வழி காட்டுகிற குருடராய் இருக்கிறவர்கள் யார்? பதில், பரிசேயர். கேள்வி 7. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? பதில், இருதயத்திலிருந்து. கேள்வி 8. கை கழுவாமல் சாப்பிடுகிறது யாரை தீட்டுப்படுத்தாது? பதில், மனுஷனை. கேள்வி 9. எதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார்? பதில், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து. கேள்வி 10. நாய்க்குட்டிகள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றவள் யார்? பதில், கானானிய ஸ்திரீ. கேள்வி 11. அவர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார்கள்? பதில், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும். கேள்வி 12. ஜனங்களை எங்கே பந்திருக்க கட்டளையிட்டார்? பதில், தரையில். கேள்வி 13. மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தார்கள்? பதில், 7 கூடை. கேள்வி 14. 7 அப்பம் சில சிறு மீன்களை சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர்? பதில், 4000 பேர். God bless you.